அதாவது நம்ம கடவுளை கும்பிடுறோன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பொலிட்டிக்ஸை மீறி தான் கடவுளை கும்பிடணுன்றது தானே இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதற்கு தானே இப்போ அதனால தானே இது ஒரு வெற்றின்னு சொல்கிறோம். சேகர் பாபுன்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் HRNC-னுடைய இன்னைக்கு அமைச்சர். எந்த கோயிலுக்கு போனாலும் பக்தர்கள் திட்டுறாரு. எந்த கோயிலுக்கு பக்தர்கள் திட்டுறே போ தமிழரசோட நோக்கம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்களை ஏற்ற விடக்கூடாது. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ஏத்திட்டாங்கன்னா அது பாஜகவினுடைய வெற்றி மாதிரி மாறி. அது இவன் நம்மளோட பெருசா கோரான்ற அளவுக்கு போயிட்டு இருந்தானுங்க. சன் டிவியை மிஞ்சிலாம் போயிட்டு இருந்தான். அதுலேயும் குறிப்பா 2-3 ஆங்கரை போட்டு அந்த ஆங்கர் வந்து நெஞ்சை கிழிச்சு கலந்தா நெஞ்சுக்குள்ள ஸ்டாலின் உதயநிதி தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு உயிரை கொடுத்தானு. இது எது நம்ம காசை வாங்கி நமக்கு அகைன்ஸ்டா நிக்கிறதுக்கு எதுக்கு நமக்கு ஒரு அரசாங்கம்? OPS இருந்தாரு, இன்னைக்கு போய் எதிர சேர்ந்துட்டாரு அப்படின்னா தாவேக்கால சேர்ந்தாரு. அதிமுகவில இருந்து ஒரு முக்கியமான முன்னாள் MLA இதுல போய் அதிமுக இருந்து அவர் வெளியில போய் எவ்வளவு நாள் நாஞ்சில் சமயத்தில் பல கட்சி மாறினார் அவர்லாம். அப்ப அதெல்லாம் போய் அங்க போன உடனே அவர் போன உடனே என்ன பண்ணிடுறாங்க, எம்ஜிஆர்ன்றாங்க. டேய் என்ன வேணாலும் பண்ணுறா கருமத்தை அதை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்றதுதான் சார் வருது. அப்படி விஜய் அவர்கள் இந்த தடவை கேவலமா தோத்து போறாரு. அதுல எந்த மாட்டுக்கிறது விஜய் நிக்கிற தொகையில தோத்து போவாரு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய அப்பீல், அதாவது மேல்முறையீட்டுக்கான வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகி இருக்கு. எல்லாம் ஃபுல் டீடைல் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. முந்தைய நீதிபதி கொடுத்த அந்த ஸ்டேட்டஸ், அதே ஸ்டேட்டஸ் கோ அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், அது தீர்ப்பு எதுவும் மாற்றத்திற்கான வழி இல்லை அப்படின்னும் அரசு தொடுத்த அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அதான் சார், இது பாஜக சொன்ன மாதிரி இந்துக்களுக்கான ஒரு வெற்றி, ஒரு நம்பிக்கையின் வெற்றி அப்படின்னு தான் சார் பார்க்கணும். ஏன்னா இது நான் முருக பக்தர்களுக்கான வெற்றியா பாக்குறேன். இல்ல சார், இப்போ முருக பக்தர்களுக்கான வெற்றியும் கூட. முருக பக்தர்கள் அப்படின்றது வந்து இப்ப எப்படின்னா சார், இப்ப நம்ம கடவுளை வழிபடுறோன்றது ஒண்ணு. சிலர் என்ன இந்த இடத்துல வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, முருகனே இந்து கடவுளே கிடையாது, அவர் தமிழ் கடவுள் அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க இல்லையா? அதுக்காக கிராஸ் பண்ண, மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்லை. சரி, அதாவது நம்ம கடவுளை கும்பிடுறோன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பொலிட்டிக்ஸை மீறி தான் கடவுளை கும்பிடணுன்றது தானே இங்க பிரச்சனையா இருக்கு. அதற்கு தானே அதனால தானே இது ஒரு வெற்றின்னு சொல்றோம். விளக்கேற்றுறது ஒரு வெற்றியா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனா இவ்வளவு சண்டையை மீறி இவ்வளவு பிரச்சனையை மீறி ஒரு அரசு ஏறக்குறைய இதுக்கு எவ்வளவு செலவழிச்சு ஒரு மக்களுடைய நம்பிக்கையை எதிர்த்து ஒரு அரசாங்கம் நிற்குதுன்றது நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து பொதுமக்கள், ஒரு சாமானியர், ஒரு ராம ரவிக்குமார்ன்ற ஒரு பெட்டிஷனருக்கு இந்து மக்கள் கட்சின்னு வச்சு நடத்திட்டு இருக்காரு அவர். அந்த ராம ரவிக்குமார் அப்படின்ற ஒருடைய பெட்டிஷனுக்கு கிடைத்த வெற்றி, இது ஒரு அரசாங்கத்தை எதிர்த்த ஒரு வெற்றி அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ அந்த பார்க்கும்பொழுது GR சுவாமிநாதன் அன்னைக்கே சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எந்த வகையிலையும் வந்து நிறுத்த முடியாது அந்த இடத்துல, அதாவது அந்த தீபத்துள்ள தீபம் ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கண்டெம்ட் பண்றாங்க. அவருடைய என்ன சொல்றது, அவர் என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாரோ ஜட்மெண்ட்டை கண்டெம்ட் பண்ணி கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் கண்டெம்ட்டும் வந்து கோர்ட்ல மறுபடியும் வாதாடப்படும் பொழுது அப்புறம் CASF-ஓட அனுப்புறாரு. CASF-ஓட அனுப்பும் பொழுது கூட 144 போட்டு அதை ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணி எப்படி பார்த்தாலும் இது வந்து ஏத்திடக்கூடாதுன்றதுல இந்த திமுக மதிப்பிற்குரிய ஸ்டாலினுடைய அரசு எவ்வளவு தெளிவா வேலை பார்த்துன்றது எல்லாருக்கும் தெரியும். அதையும் மீறி அவங்க போன அப்பீல இன்னைக்கு இந்த அப்பீல் மனு தள்ளுபடி ஆகுதுன்றது வந்து கிட்டத்தட்ட அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேவலம். இன்னைக்கு அதாவது எந்த வகையிலும் முகாந்திரம் இல்லை. ஆனாலும் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களை வந்து எப்படியாவது வந்து தீபம் ஏற்ற விட மாட்டேன் அப்படின்னு அந்த திமுக அரசு கங்கணம் கட்டிட்டு இருந்தது. அதற்கு தான் அந்த அப்பீல் போச்சு. அந்த அப்பீல்ல எந்த ஒரு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி எனக்கு தள்ளுபடி ஆகுது. ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் சொல்லி 2 பேர் உள்ள அமர்வு இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்ல அதை நீட்டா, அதாவது எந்த கிராஸ் கொஸ்டினும் இல்லையா இன்னைக்கு, எந்த ஒரு அதான் போட்டிருக்காங்க, எந்த கிராஸ் கொஸ்டினும் இல்லை, எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இல்லை, டைரக்டா வந்த உடனே ஜட்மெண்ட் அப்படி ரீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இன்னும் நம்ம இதுல என்ன பார்க்க வேண்டியது, மறுபடியும் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போவாங்களா அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை வந்து அப்படி போனாங்கன்னா யாருக்காக இவங்க போராடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? மக்கள் வரவேற்கிறாங்க. ஆமா, இந்து அமைப்புகள் வரவேற்கிறாங்க. முஸ்லிம்கள் எதிர்த்து எங்கேயுமே எந்த கோஷமும் இல்ல, எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டல. யாருமே எந்த எதிர்ப்பும் காட்டாத ஒரு நிலையில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ற விஷயத்த நீதிமன்றம் சரியா எடுத்துக்கலையா அப்படின்ற ஒரு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு அரசு ட்ரையல்ல சொல்லியிருக்காங்க.
இந்த மாதிரி செய்கை நடந்துச்சு அப்படின்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாவோ கலவரமா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் அவங்க பயன்படுத்தி சொல்றாங்க. அதனாலதான் நீட்டா இன்னைக்கு ஜட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவர்களுடைய கைடன்ஸோட கண்டிப்பா பப்ளிக் ஆக்சஸ் இல்லாம தான் அடுத்தது தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்க யாருமே போக கூடாது. பப்ளிக் ஆக்சஸ் ரொம்ப மோட்டோ என்ன, அங்க தீபம் நம்ம பார்த்து வழிபடணும். கான்சியஸான ஜட்மெண்ட் இன்னைக்கு கான்சியஸான ஜட்மெண்ட். இப்ப என்னன்னா, நீ என்ன பிரச்சனைன்ற ஆளுங்க கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருன்ற ஆளுங்களே கூட வேணாம் அப்படின்ற பக்கா முடிஞ்சது. அதுக்கான வாய்ப்பு அங்க இல்ல நீங்க ஒண்ணும் இல்ல சார், நீங்க தீட்சிதர்களோ அப்படி இல்லைன்னா அது யாரு பண்ண போறாங்களோ டெசிக்னேட்டட் பர்சன் அந்த இடத்துல உள்ள ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களோட சேர்ந்து போயிட்டு மேல நீங்க தீபம் ஏற்றிட்டு வந்துடணும். பொதுமக்கள் எந்த வகையிலும் டெசிக்னேட்டட் பர்சன் பீப்புளை தவிர பொதுமக்கள் எந்த வகையிலும் போக கூடாது அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதானே. இனிமே உங்களுக்கு என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை? நீங்க என்னென்னலாம் தப்புன்னு சொல்லி நீங்களா புனைந்து அழகா, ஏன்னா நீங்க சிஏஎஸ்எஃப் வருது, சிஏஎஸ்எஃப் பெட்டிஷனர் கூட மொத்தம் 5 பேரும் போய் தீபயத்தின்னு சொல்லும் பொழுது கூட நீங்க என்ன சொன்னீங்க, 144 போடணும். நீங்க எப்ப 144 போட்டீங்களோ அதுக்கப்புறம் தான் அங்க கூட்டம் கூடுது. அதுக்கப்புறம் தான் அங்க பாஜகவுடைய நாகேந்திரனா இருக்கட்டும், அந்த இளைஞர் அணி தலைவர் எஸ்.ஏ. சூர்யா இருக்கட்டும், எல்லாரும் உள்ள வச்சதெல்லாம் அதுக்கப்புறம் தான். நீங்க தேவையில்லாம 144 போட்டதான் தப்பு. இப்ப இதுக்கு 144 போறதுக்கான தேவையே இல்லைல்ல. இப்ப அவங்களே என்ன சொல்றாங்க, கோர்ட் டிரெக்ஷன் என்ன சொல்லிருச்சு, யாருமே இருக்கக்கூடாது, நீங்க வெறுமனே பெட்டிஷனர் போயிட்டு அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு HRNC-ல இருந்து யாரு ஓகே பண்றாங்களோ அவங்க போயிட்டு. இதுல என்னன்னா சார், HRNC-யே இது எதிர்க்குதுன்னா சார் ஒரு ஒரு தேவையில்லாத விஷயம். உரிமையை காப்பாற்ற வேண்டி கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறவங்களே அது ஏற்கனவே HRNC-ல இருந்து இப்போ எப்படி ஒரு சர்ச் இருக்குன்னா, ஒரு சர்ச் மிஷனரியினோட கண்ட்ரோல்ல அது பாட்டுக்கு இயங்குது, ஒரு ட்ரஸ்டினோட கண்ட்ரோல்ல இயங்குது, இன்னும் சொல்ல போனா ஒரு சில கம்பெனிஸ் என்டிடிஸ் பேர்ல இயங்குது. அதே நேரத்தில் இப்போ தர்காக்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இமாம்களுடைய தலைமையில இயங்குது, அங்க ஆஜிக்கள் இருக்காங்க, ஆஜிக்களுடைய தலைமையில இயங்குது. ஆனா இது மட்டும் எதுக்கு கவர்மெண்டினுடைய ஒரு HRNC-ல இயங்கணும்? ஒரு கவர்மெண்டினுடைய இருக்கிற எல்லா அறநிலை ஸ்தலங்களும் மட்டும் அறநிலைத்துறைகளை இயங்கணும்ன்ற ஒரு கேள்வி ரொம்ப வருஷமாவே ரொம்ப வலுவா அது பேசிட்டு இருக்காங்க. இதுவும் இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயத்துல அதை மக்களை எதிர்த்து, மக்களுடைய மனநிலை எதிர்த்து, இன்னும் சொல்லணும் இந்துக்களுடைய நம்பிக்கை எதிர்த்து HRNC இருந்ததுன்னா அப்புறம் எதுக்கு அதுன்ற ஒரு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும்ல. ஒரு தெளிவான ஒரு பார்வை இருந்ததுல, இப்ப HRNC நமக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு அப்படின்னு தெரியும். புரிஞ்சுக்கிட்டாங்களா மக்கள்? அதை மக்கள் புரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இனிமேல் தேவையில்லை, ஏதாவது ஒரு வகையில அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதே மாதிரிதான் HRNC இந்த ஒரு விஷயத்துல இந்துக்கள் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சென்டிமெண்டான ஒரு மத நம்பிக்கை சம்பந்தமான ஒரு விஷயம் சார். இதுல போய் பாலிடிக்ஸ் பண்ணி நீயா நானா பார்த்து இந்து முஸ்லீம்ன்ற மாதிரி கொண்டு 144 போட்டு அது தீபத்தூணே இல்ல, அது நில அளவைகள், இதெல்லாம் கேவலமான, ரொம்ப கேவலமான ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு, கோர்ட்ல நடந்திருக்கு. யாரோ அதாவது ஆர்கியூமெண்ட் அப்ப அது நில அளவைகள் இருக்காங்க. இது எவ்வளவு தவறான வாதம் இது. சோ இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒரு மேல்பாதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க பிரச்சனை வேற, அங்க ஒரு பிரச்சனை வருது, அரசு உள்ள போகுது. இப்போ இந்த குறிப்பிட்ட ஜாதிக்கும் இந்த குறிப்பிட்ட ஜாதிக்கும் பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட ஜாதி உள்ள அவரோட பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க ஜெயிச்சு மறுபடியும் உள்ள போகும் பொழுது கூட அந்த கிராமத்தினுடைய என்ன சொல்றது ஜாதி இந்துக்கள் இப்ப உள்ள போக மாட்டாங்க, அவங்க உள்ள போயிட்டாங்க, இனி நாங்க உள்ள போக மாட்டேன்றாங்க. இப்ப இத பத்தி ஸ்டாலின் அவர்கள் என்ன கருத்து வச்சிருக்காரு, இத பத்தி HRNC என்ன கருத்து? நீ போய் பேசணும், அரசு இதுக்கு நீங்க ஃபைட் பண்ணீங்க அப்படின்னா இது எந்த பிரச்சனையும் இல்லை. யாரு சண்டை போடல, யாரு பிரச்சனை பண்ணல, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடுவில் எதுவுமே இல்ல, வெறுமனே லெட்டரே கொடுக்குறாங்க. ஆமா, வருஷத்துல ஒரு நாள் விளக்கத்துல என்ன ஆயிட போகுது, 15 இருக்கும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க சார். என்னன்னா 15 மீட்டர் இடைவெளிக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க பண்றாங்க. இது 50 மீட்டர் இடைவெளிக்கு அப்புறம் தான் இருக்கு. இல்ல அந்த சிக்கந்தர் இது தர்கான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த தர்காவினுடைய இமாமே அது ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுலயே கையெழுத்து போட்டு எழுத்துப்பூர்வமா ரிட் இருக்கு. என்னன்னா எழுத்துப்பூர்வமாக என்ன இருக்குன்னா, இது 15 மீட்டர் தாண்டி நீங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இருக்காங்க. இது 50 மீட்டர் தாண்டி தான் இருக்கு. அப்ப விட மாட்டாங்க. ஏதோ முஸ்லீம்கள் போய் ஸ்பாட்டுக்கு போய் நீதிபதி நேர்ல போய் அதை பண்ணிருக்காரு சார். உண்மையிலேயே 50 மீட்டர்ல இருக்கா ஆராய்ந்து ஒரு நீதிபதி ஸ்பாட்டுக்கு போய் ஆராய்ஞ்சிருக்காரு. தனிப்பட்ட முறையில அவரை எந்த அளவுக்கு விமர்சிச்சாங்க, ஒரு புத்தகம் கூட இப்ப போட்டிருக்காங்க சார்.
அவரை விமர்சிச்சு சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் விற்கப்படுகிற ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த அளவுக்கு தனிநபர் தாக்குதல் இல்ல அவரை நீக்கணும்னு பார்லிமெண்ட்ல கோஷம் போட்டாங்க. இதெல்லாம் தேவையில்லாத அவரை நீக்கணும்னு பெட்டிஷன் கொடுத்தது. இப்போ இதெல்லாம் இஸ்லாமியர்கள் செய்யறாங்களா? அதுதான் சொல்றேன். இப்போ ஆளும் அரசாங்கம், அதாவது இங்க மத்தியில ஆளும் அரசாங்கம், மாநில ஆளும் அரசாங்கம் வந்து கூட்டணியில் இல்லை, வேற வேற இடத்துல இருக்கு. அதனால மத்திய அரசாங்கம் என்னென்ன நினைக்குதோ அப்படிலாம் என்னென்ன அவங்களுக்கு சாதகமான நிலைப்பாடா இருக்கோ அங்க அதை யாருமே எடுக்கக்கூடாது, யாருமே பேசக்கூடாது. பாஜக என்ன செஞ்சாலும் எதிர்ப்போம், அடிப்போம் அப்படின்ற மாதிரி. இது எப்படின்னா சார், அதாவது ஒரு கட்டத்து மேல அவங்க நமக்கு எதுவும் கொடுக்கல இப்படி எனக்கு கூப்பிடல, நம்ம ஒரு ஃப்ராங்கா பேசுவோம் சார். எப்படின்னா பாஜகவுடைய எல்லா நிலைப்பாட்டையும் எதிர்ப்போம், ஆனா பாஜக எங்களுக்கு எல்லாம் செய்யணும். எப்படி முடியும்? பாஜக மத்திய அரசாங்கம் மக்களுக்கு மக்களுக்கு செஞ்சே ஆகணும். கோர்ட் என்ன சொல்லுது? மியூச்சுவலா பேசுங்க, 2 தரப்பும் உட்காந்து பேசுங்கன்னு சொல்லுது. அது மாதிரி தானே மத்திய மாநில அரசுகள் உதவி வேணும், நீங்க பணம் வேணும் அப்படின்னா போய் பேசி இந்த மாதிரி மக்கள் தானே எல்லாத்துக்கும் எதிர்ப்பேன். அவங்களுடைய எந்த திட்டத்தையும் எஸ்ஐஆர் வந்தா எல்லா திட்டத்தையும் எதிர்ப்பேன், என்ஆர்சி வந்தா எதிர்ப்பேன், சிஏ வந்தா எதிர்ப்பேன், எல்லாத்தையும் எதிர்ப்பேன். ஆனா அவங்க எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செய்யணும். எப்படி முடியும்? இல்லைன்னா நீங்க 2004 இருந்து 2011 வரைக்கும் 14 வரைக்கும் கூட்டத்தில் இருந்தீங்களே, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை ஏறக்குறைய நீங்க தான் அதை வந்து சாக் பண்ணது. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸும் டிஎம்கேயும் ஆட்சி கட்டில் இருக்கும் பொழுதுதான் இப்ப வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்க திருப்பி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு நீங்க பண்ண தப்ப நீங்க சரி பண்ணிருக்கீங்க. ஜாக்டோ ஜியோ கொண்டாடுது சார், அதுதான் வந்து கொண்டாடுது. அப்ப ஜாக்டோ ஜியோ யாருன்ற கேள்விதான் இங்க வருது. அதுதான் போராடுறது கிடைச்சிருச்சா இல்ல நீங்க உண்மையிலே திருப்தி அடைஞ்சிட்டீங்களா கிடைச்சதுக்கு அப்படின்ற கேள்வி எல்லாம் வச்சா என்னன்றது தெரியல. அதான் நீங்க கூட்டணியில் இருக்கும் பொழுது நீங்க பண்ண பல அழிச்சாட்டியங்கள், இப்ப என்ன சொல்றது, இப்போ மீத்தேனா இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும், எல்லா நீட்டு முதல்ல எல்லாமே வந்து நீங்க பண்ண டேமேஜ். இன்னைக்கு நீங்களே அதை எடுத்து நிக்கிறேன்னா எந்த மாதிரியான வாதம்? இது எவ்வளவு ரொம்ப ஒரு நகைப்புகளான விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசாங்கம் கூட எந்த வகையிலும் இணைப்பட நீங்க செயல்படல. ஆனாலும் மத்திய அரசாங்கம் நமக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்போ 15,000 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபா ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண சொல்லுது. இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியல அப்படின்னா கூட மத்திய அரசாங்கம் நாங்களே பே பண்ணிக்கிறோம், 50 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றது. அப்போ அப்படி நீங்க கேட்கற எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் இருக்கு. அப்பவும் எதையோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா கேட்டு பண்ணலன்னு எவ்வளவு நாள் தான் நீங்க அந்த ஒரு என்ன சொல்ற ஐடியாலஜி டிஃபரன்ஸ்னால நீங்க இதை பண்ணிக்கிட்டே இருந்தா மக்கள் எவ்வளவு நாள் தான் அதை பார்த்து பொறுத்து. இந்த விஷயத்துல இந்த தீர்ப்பு அப்படிங்கறத ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே வரவேற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வருது. இதை மீறி சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத கேள்வியா இருக்கு. இதை எதிர்த்து ஒருவேளை தமிழக அரசோ HRMCயோ அப்பீல் போகுது அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல சார், இதுக்கு மேல நம்ம இப்ப இதுவே காலந்தாழ்ந்த ஒரு தீர்ப்பு தான் சார். வருஷத்துக்கு தான் நம்ம காலந்தாழ்ந்த தீர்ப்பு. ஏன்னா நீதிபதி நம்ம தவறே சொல்ல முடியாது. காலம் தாழ்த்தப்பட்டது யாரால? மாநில அரசாங்கத்தால, ஐயா ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தால. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா வாதமே வச்சாங்களே, நேத்து தானே நீங்க விளக்கு ஏத்தணும், நேத்து போயிடுச்சு, இதுக்கு பிறகு இன்னைக்கு போய் ஏத்துறீங்கன்னா இதுல என்ன இருக்கு, இதுல என்ன ஆகம விதி இருக்கு? இப்போ அதான சொல்றேன். இப்போ இது இவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது? அரசு, தமிழக அரசுடைய நோக்கம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்களை ஏத்த விடக்கூடாது. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ஏத்திட்டாங்கன்னா அது பாஜகவினுடைய வெற்றி மாதிரி மாறிடும். பாஜக வந்து இந்துக்களுக்கான அந்த ஒரு உரிமை பெற்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அடுத்த ஆட்சியில இருக்கிறவங்க இந்த தீபத்தூண்ல ஏத்துறாங்க அப்படின்னா இதை ஒரு வெற்றியை வைப்பாங்களா? நாங்கள் இருக்கும் முறை அங்கு தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது, அதனால இங்க தீபம் ஏற்றிருக்கிறார்கள், பார்த்தீர்களா உங்களுக்கு எதிரான விஷயம் அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. அதே ஒருவேளை நடக்கவே வாய்ப்பு இல்லை, 1% வாய்ப்பு இருக்குன்னு. அந்த 1% திமுக அரசாங்கம் மறுபடியும் வந்துருச்சுன்னா அங்க போய் ஏத்தும் போது அது வீடியோ கூட வெளில வராது, பாலிமர்காரன் வீடியோ எடுப்பான். அதுதான். சோ இதுதான் சார் இவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், வேற எதுவுமே இல்லை சார். அதாவது இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது நடந்ததுன்னா அது நாங்க எதிர்த்து நிக்கிறோம், அது இப்படி நடக்குது, பாஜக இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி மாத்திடுறது. இதுவே பாஜக இதே நாளைக்கு அதிமுக எடப்பாடியாரோட ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா அடிமை எடப்பாடியார் அவர்கள் அவர் வந்ததுக்கு அப்புறம் ஏத்திட்டேன் அப்படிம்பாரு. இதுவே தான் தோத்தது இவங்க. தோத்தது யாரு? இன்னைக்கு டிஎம்கே. ஆனா நடக்க போறது அதிமுக ஆட்சியில. இதுக்கு செலவு சார் தேவையில்லாம நிதிநிலை தேவையா? பொதுவாவே டிஎம்கே வந்து இன்னைக்கு ஒரு செட்டிங்கு ஒரு பெரிய கேஸ்னா கபில் சிபலையோ அப்படி இல்லைன்னா ஒரு அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு கேஸ்னா மினிமம் இன்னைக்கு 30-40 லட்சம் ரூபா ஒரு சிட்டிங்கு. அதாவது டிஸ்கஷன் சிட்டிங்கே ஒரு சிட்டிங்கு 30-40 லட்சம் ரூபா, ஒரு ஹியரிங்கு 60-70 லட்சம் ரூபா கொடுக்கக்கூடிய யார் அப்ப வீட்டு காசு? இதெல்லாம் நம்ம காசு. இது எது நம்ம காசை வாங்கி நமக்கு அகைன்ஸ்டா நிக்கிறதுக்கு எதுக்கு நமக்கு ஒரு அரசாங்கம்? திமுக அரசாங்கம் நமக்கு எதுக்கு தேவைன்ற ஒரு கேள்வி வருது. ஒரு சாதாரண ஒரு விளக்கு எதிராக முடிஞ்சு போச்சு சார். இதுல என்னன்னா, அதாவது இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்களை மடைமாற்றம் செஞ்சு திசை திருப்புற வேலை தானே இது. இப்ப யோசிக்கலாம் சார், அதாவது ஒரு முஸ்லீம் இதை காயப்படுத்தும்ல, என்னடா இது அப்படி தெரிவிக்கல.
இதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆமா, ஆனா என்ன முன்ன வச்சுதான் நீ எதிர்ப்பு சொல்ற அப்படின்னா இது என்ன? அது தவறு இல்ல. அதே மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஹிட் ஆயிருச்சுன்னா என்ன இதுன்னு நம்ம தர்கா இருக்கிற இடத்துல இவங்க இதுக்கு விளக்கு ஏத்துறாங்க. அது அரைகுறை புரிதல் இருக்கக்கூடிய இப்ப நம்ம ஆளுகளே எவ்வளவு பேர் அதே மாதிரி இஸ்லாமியர்களையும் ஒரு அரைகுறை புரிதல் இருக்கு. யாராவது எதுக்கு நம்மள ஏத்துறாங்க அப்படின்னு அவன் ஏதாவது வேற மாதிரி நினைச்சிட்டாங்க. சோ அப்போ திமுக அரசாங்கம் நம்ம கூட இருக்குது அப்படின்றது அவன் நினைக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் வந்து இவனா ஒரு தவறா நினைச்சுக்கிட்டு பூர்ணச்சந்திரன் ஒரு பையன் இறந்து போனாங்க சார். இப்ப அவனுக்கு என்ன சார் இந்த நேரத்துல 40 வயசு 2 குழந்தைங்க, அவருக்கான அர்ப்பணிப்பா தான் நம்ம 40 வயசு 2 குழந்தைங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் டிஎம்கே வீட்டுக்காரன். அது சொல்றான், அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல எங்க அப்பா தாத்தா காலத்து டிஎம்கே காரன், அந்த மாதிரி டிஎம்கே காரன் ஒரு இந்து, ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு மெட் ரெப்ரசன்டேட்டிவ். அவன் என்ன பண்றான் அப்படின்னா இறந்து போய் 2 குழந்தைகளை வச்சிருக்கான். இப்ப அவனுக்கு யாரு பொறுப்பு? ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அவ்வளவு தெளிவான மனநிலையில ஒரு தீர்க்கமான ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த செயலை செய்யறாரு. என்ன இந்த பாவம்லாம் சும்மா விடக்கூடாது சார். அதெல்லாம் தோத்து அழிய போறாங்க. இதோட முடிஞ்சது டிஎம்கே. ஏன்னா சார், அதாவது மாறி மாறி இந்த மக்கள், அது ஒரு சேகர் பாபுன்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவரு ஹெச்ஆர்என்சியினுடைய இன்னைக்கு அமைச்சர். எந்த கோயிலுக்கு போனாலும் பக்தர்கள் திட்டுறாரு. எந்த கோயிலுக்கு பக்தர்கள் திட்டுறே போ என்ன சார்? அதாவது ஒரு பண்பானவர். இதே ஐயா எம்ஜிஆர் அவருடைய அமைச்சரவையில் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சத்யா மூவிஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பிக்சர்ஸுடைய தலைவராக இருந்தாரு. ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் 1984 எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சது, படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்க. அந்த எலெக்ஷன் இங்க நடத்தி காமிச்சதே ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் தான். அவர் பேர் இல்லாத ஒரு கோயில் இருக்காது கல்வெட்டுல. எல்லா கோயிலையும் குடமுழுக்கு பண்ணாரு, எல்லா கோயிலையும் புதுப்பிச்சாரு, புனரமைச்சாரு, எல்லாம் பண்ணாரு. எவ்வளவு இங்க என்ன நடந்திருக்கு சார் சொல்லுங்க? இவரு போய் ஸ்ரீரங்கம் கோயில்ல அந்த பணியை முழுமைப்படுத்தினால் அரசருக்கு ஆபத்துன்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துமே அதை செய்யணும்னு சொல்லி செஞ்சு பண்ணாங்களே, அதெல்லாம் மறக்க முடியுமா? அதுதான் சார் சொல்றேன். நீங்க ஒண்ணு இல்ல சார், நீங்க நேத்து சிதம்பரம் கோயில்ல ஒருத்தன் கருவறைக்குள்ள போயிட்டு அங்க போயிட்டு, அதாவது இது சாமிக்கு ஊத்துற பால் எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கான். இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவன்னு சொல்றாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவன் நீங்க சொல்றீங்க வச்சீங்க. இந்த தாட்டை எங்க இருந்து வருது சார்? இந்த தாட் இப்போ இத பண்றது மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு அந்த எண்ணம் எப்படி வந்ததுன்ற கேள்வி இல்ல. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த அவருக்கு அந்த எண்ணம் எப்படி வந்ததுன்றது ஒரு கேள்வி. அதை விட இன்னொரு கேள்வி வைக்கிற பாருங்களேன். இதை நேற்று ஷேர் பண்ணி கொண்டாடினவன் இருக்கிறான் சார். எனக்கு தெரியும் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஒரு 100 பீப்புளா இருக்கும், ஒரு 100 பேரா இருப்பான். அவன் தான் சார் மனநோய். அவன் மனநோயாளின்றது ரைட், ஓகே, அது இருந்துட்டு போட்டோம். அது உண்மையோ பொய்யோ, இவன் தான் மனநோய். இவனு ஏன்னா அவன் பண்றது ரைட்டுடா, ஓகே. என்னன்னா அவன் வந்து இன்னைக்கு இந்துக்களுடைய மனசை புண்படுத்திட்டான். இன்னைக்கு கடவுளே இல்லைன்னு அவன் ப்ரூவ் பண்ணிட்டான், வச்சுட்டான். இங்க நம்புற ஒரு 4 பேர் இருக்கான்ல, இப்ப நம்புற ஒரு 4 பேர் இருக்கான்ல, அந்த நம்புற ஒரு 4 பேரை இது காயப்படுத்துமே, அதை நீ கொண்டாடுற. இது என்ன மாதிரியான மனநிலை? இதுதானே நோய், மனநோய் தானே. இப்ப இதையே தானே அந்த காவியை கொண்டு போய் பெரியார் மேல ஊத்தும் போது உனக்கு கஷ்டப்பட்டுச்சு. அப்ப நீ அவனை தானே சொன்ன, மனநோய் பாதிக்கப்பட்டவன் தானே சொன்ன நீ. அப்ப அதுதான் உனக்கு நீ இந்த விஷயம் என்ன சார்? அதாவது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்ல வந்து எவ்வளவு கொச்சப்படுத்தணுமோ, எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ எல்லா வகையிலையும் ஐயா கலைஞரோட காலத்துல இருந்து எல்லா வகையிலையும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கான பிராய்ச்சித்தமா தான் அவங்க மனைவி ஒட்டகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் என்னன்னா எதுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க பாவ பிராய்ச்சித்தம் எல்லாம் ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் அது நடந்து எப்படி நடக்கும் இது? அதுதான் சொல்றேன். இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வகையில இந்துக்களை காயப்படுத்தணுமோ கஷ்டப்படுத்தணுமோ படுத்துறதுக்கான பிராய்ச்சித்தம் தான் பல வகையில் நடந்தது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடப்பாடியார் கையெழுத்து போட்டுதான் இவருக்கு யாரு கலைஞர் அவர்களுக்கு எடப்பாடியார் அவர்கள் வேண்டான்னு நினைக்க போய் தான் கையெழுத்து போட்டுன்றதோட வேண்டாம், அவர் வந்து அன்னைக்கு மேல்முறையீடு போயிருக்கணும்னு போயிருந்தாரோ நீங்க இது நடந்திருக்குமா? அறிவாலயத்துல படுத்திருப்பாரு யாரு? ஐயா கலைஞர் அவர்கள். அவர்கிட்ட எடப்பாடியார் அவர்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி அவர்களுடைய தயவுல தான் இன்னைக்கு வந்து ஒரு கல்லறையே கலைஞர் அவர்களுக்கு மெரினால கிடைக்கணும் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து அதே மாதிரி சிட்டிங் அவர் நினைச்சிருந்தாருன்னா சிட்டிங் சிஎம்மா இருந்திருக்கலாம். அது அவருக்கு அந்த பிராப்தம் இருந்தா இருக்குல்ல. அவரு மாறாக இன்னைக்கு எடப்பாடி அவருடைய ஆட்சியில தான் அவருடைய இறப்பு இருக்கு. அது போக சொல்லுவாங்க. ஆமா, அவ்வளவுதான் சார். நீங்க என்ன பண்றீங்களோ அதான் நடக்கும். இன்னும் இது முடிவுல இன்னும் இருக்கு. யாரெல்லாம் கடவுளை இல்லைன்னு சொன்னானோ அவனுடைய சாவு எல்லாம் இன்னும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. இருக்கிறவன் வழிபடுற அவனுடைய நம்பிக்கையை நீ ஏன் சிதைக்கிற, அவனுடைய நம்பிக்கையை ஏன் புண்படுத்துறன்ற கேள்வி. அதுல நீ ஒரு சந்தோஷம் அடையிற பத்தியா? அதுதான் சார் என்ன சார்? அதுதான் சார் இங்க அதுதான் இங்க நிறைய பேர் இருக்கு. இந்த திமுக அரசாங்கம் அப்படி இல்லைன்னா இந்த திக வந்து அது நிறைய பேருக்கு விதைச்சிருச்சு. அவங்க எல்லாருக்கும் வேற வேற வகையில அவங்களுக்கான அழிவை தேடி நோக்கி மேலேயாவது திருந்துமா அப்படின்றதுதான் இங்க கேள்வி. கஷ்டம் தான் சார். இன்னமும் இதுக்கு நீங்க பாருங்க, சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போவாங்க. போகும் பொழுது அப்பவும் பாருங்களேன், இந்த என்ன சொல்றது,
மக்கள் வந்து இந்த திமுக அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்பவும் வந்து இழப்பாங்க, இன்னும் திமுக மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்து இதெல்லாம் தான் திமுகவுடைய அழிவுக்கே காரணமா இருக்கு. ஒரே மக்களா என்ன சொல்லணும் அப்படின்னா, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று அப்படின்றதுதான் வேற வழி. அவ்வளவுதான். இந்த திமுக அரசாங்கம் குறிப்பாக அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு 5 ஆண்டுகள் ஒரு முறை இவர் வந்து சிஎம் இருந்துட்டார். இனிமேல் திமுக ஆட்சி கட்டிலே வர முடியாத அளவுக்கு கட்சிகளும் உருவாகி விட்டது. திமுகவுக்கு மாற்றாக இன்னைக்கு 5 கட்சி 7 கட்சி இருக்கு. திமுக இல்லைன்னா அதிமுக மட்டுமே இருந்த காலம் இப்ப இருக்கு, இந்த எலெக்ஷனுக்கு இருக்கு. ஆனா அடுத்த எலெக்ஷனுக்கு இருக்குமா, இல்ல அதுக்கடுத்த எலெக்ஷனுக்கு இருக்குமானா அதிமுக இருக்கும். ஆனா அதிமுக கூட 5-6 கட்சிகள் இருக்கும். அதனால திமுக இவங்க எல்லாரையும் பீட் பண்ணி வர்றதுன்னா அவ்வளவு தூரம் திமுக வலுவும் கிடையாது. குறிப்பாக திமுக தலைமைக்கு அவ்வளவு வந்து பொட்டன்ஷியலும் கிடையாது. அதனால வந்து இனிமேல் மெல்ல சாகும் திமுக சார். ஆமா, இந்த நேரத்துல தலைப்புச் செய்தி ஆக வேண்டிய விஷயத்தை நம்ம மறந்து கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா ஆகச்சிறந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கான சிறந்த முதலமைச்சருக்கான விருதை ஒரு எஃப்எம் கொடுத்துருக்கு. அந்த எஃப்எம் உடைய பின்புலம் என்ன, அவங்க ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது தலைப்புச் செய்தியா வர வேண்டிய ஒரு நிகழ்வல்வா, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுதான் சார். இப்போ யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஹலோ எஃப்எம் கொடுத்துருக்காங்க. ஹலோ எஃப்எம் யாரு அப்படின்னா மலர் பப்ளிகேஷன் சொல்லுது. மாலைமலர் யாருன்னா தந்தி டிவியினுடைய நிறுவனர் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. தந்தி டிவி அப்ப இருந்தே அப்படிதான். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆளும் அரசாங்கத்து கூட டைப் பண்ணிதான் இருப்பாங்க. என்ன ஒரு சில அதாவது நியூஸ், அது அதிமுகவினுடைய பேப்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. தினமலர் வந்து பாஜகவினுடைய பேப்பர், அதே மாதிரி தினத்தந்தி வந்து அதிமுகவினுடைய பேப்பர். ஏன்னா சீபா ஆதித்யநாத் அவர்கள் வந்து அதிமுக கூட அசோசியேட்டடா தான் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள் அசோசியேட், இப்போ பாலசுப்ரமணிய ஆதித்யநாத் அவர்களும் ஏறக்கூடிய. பட் ஆனா அவங்க என்னைக்குமே வந்து ஒரு ஆளும் அரசாங்கம் பகச்சிக்க மாட்டாங்க. ஆளும் அரசாங்கத்தை பகச்சிக்க வேணாம் சார். இப்ப கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்து உள்ளபடியே ஆளுமை மிக்கவராக இருந்தால் யாருமே எதுவுமே சும்மா கொடுத்து வாங்குறதான சார். அவ்வளவுதான் சார். இங்க கொடுத்துட்டு வாங்குறதுன்னா புரியுது. அவங்களுக்கு தேவையான ஒரு ஏதோ ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அது பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். இப்போ புதிய தலைமுறையை லிஸ்ட்ல இருந்து தூக்குனாங்க, ரைட்டுங்களா? இதே அரசாங்கம் வந்து புதிய தலைமுறை வந்து கேபிள்ல இருந்து தூக்குனாங்க, நம்ம பார்த்தோம். புதிய தலைமுறை அதுக்கப்புறம் தான், ஏன்னா அவன் 5 வருஷமா அவன் வேலை பார்த்ததே திமுக தான். அவனுக்கே இந்த அடி ஆட்சி வர்றதுக்கே அவங்களும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் அவன் கூடா அப்படின்ற மாதிரி, அது என்ன இவன் நம்மளோட பெருசா கூறான்ற அளவுக்கு கூவிட்டு இருந்தானுங்க. சன் டிவியை மிஞ்சிலாம் போயிட்டு இருந்தான். அதுலயும் குறிப்பா 2-3 ஆங்கரை போட்டு அந்த ஆங்கர் வந்து நெஞ்ச கிழிச்சு காமிச்சா நெஞ்சுக்குள்ள ஸ்டாலின் உதயநிதி தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு உயிரை கொடுத்தானு சன் டிவியை பீட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த புதிய தலைமுறைக்கு என்ன ஒரு நிலைமை அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா புதிய தலைமுறையை கிட்டத்தட்ட அரசு கேபிள்ல இருந்து தூக்குனதுதான் நிலைமை. அதுக்கப்புறம் அதை எதிர்த்து 2 நாள் அவனும் போஸ்ட் போட்டு பார்த்தான், திமுக அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில மறுபடியும் உள்ள வந்துட்டான். அந்த நிலைமை இன்னைக்கு தந்தி டிவிக்கு வந்துடக்கூடாதுன்னு தந்தி டிவி நினைக்கலாம் இல்லையா? ஏன்னா எலெக்ஷன் நெருங்க என்ன வேணாலும் நடக்கலாம். எலெக்ஷன் நெருங்க இன்னைக்கு யாரெல்லாம் அதற்கு எதிராக இருக்கிறாங்க, நமக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ களமாடுறாங்களோ அவங்களாம் தேடி அரெஸ்ட் பண்றது, அவங்களை ஏதாவது வகையில முடக்கிறது, இதெல்லாம் வந்து திமுக அரசாங்கம் வழியா பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ஒரு சவுக் சங்கரை கைது பண்ணதா இருக்கட்டும், அதே மாதிரி பிரமண்யா கன்சல்டன்சின்னு சொல்லி அதிமுக விசாரணை வளையத்தில் பிரமண்யா கன்சல்டன்சின்னு அதிமுக ஏறக்குறைய அவங்க 20-25 தொகுதி வந்து அங்க பவன் கல்யாணுக்கு வேலை பார்த்தாங்க. அவங்க இப்ப அதிமுக வேலை பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள 2 ஒரு சிஓயும் ஒரு அங்க மேல உள்ள ஒரு டிரெக்டரையும் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. கைது பண்ணிட்டு போனது இல்லாம ஒரு 2 மணி நேரம் அவங்களை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. இதெல்லாம் பண்ணது யாருன்னா டிஎம்கே அரசாங்கம். நாளைக்கு தந்தி டிவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சும்மா தானே இருக்கீங்க, வாங்க அந்த அவார்டை வாங்கிட்டு போகணும்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதானே வெளியே மக்களுக்கு தெரியும். நீங்க என்ன, அதாவது ஒண்ணும் இல்லை சார், நீங்க 4 வருஷம் பார்த்துருக்கோம் சார். 4 வருஷத்துல 4 ஆண்டுகள் பார்த்துருக்கோம். ஒண்ணுமே பண்ணல. இப்ப கடைசி 4 நாள், வருஷம் ஆரம்பிச்சு 4 நாள் ஆகுது. 40 திட்டம் வருது. இந்த திட்டம் அந்த திட்டம், லேப்டாப் ஆப்ஸ் வச்சுக்கோ, அது வச்சுக்கோ, இது எல்லாம் திட்டம். என்ன 4.5 வருஷம் ஒண்ணுமே நடக்கல, 4 நாள் கூட ஆகல. வருஷம் ஆரம்பிச்சு அதுக்குள்ள இவ்வளவு வரும்னு பார்த்தா எலெக்ஷன். அவ்வளவுதான். எலெக்ஷனுக்காக நீங்க பாத்தீங்கன்னா பொங்கல் தொகுப்போட 3000 ரூபாய். ஏன் 4 வருஷத்துல பொங்கலே வரலையா? இன்னைக்கு இந்த வருஷம் மட்டும் பொங்கலே அவ்வளவு செழிப்பா மாறுது. அது இதெல்லாம் தானே கேள்வி வருது. இதெல்லாம் எதிர்கட்சியா இருந்தா 5000 ரூபாய் கொடு, 8000 ரூபாய் கொடு, 5000 ரூபாய் கொடு. இதுவே எடப்பாடி போன்றவர்கள், தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் அழுத்தி 5000 கொடுக்காம 3000 ரூபாய் கொடுத்தாதான் அந்த ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அம்மா கொடுத்த லேப்டாப் பண்ணி கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும்ன்றதுதான் சார் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ஏன் சார் கொடுக்க போறாங்க? அவ்வளவு அழுத்தம் இருக்க போய் தான் கொடுக்குறாங்க. அதுவும் இந்த இப்ப கொடுத்தாதான் இன்னும் கொடுக்க முடியும். இன்னமும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்கறதான் கொடுக்க போறாங்க. ஏற்கனவே நிதியில, அதாவது திமுக உள்ள வந்து திமுக பண்ற சேட்டைகளை ரெக்டிஃபை பண்றதே அதிமுகவுக்கு 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் போயிடும். அது வேற கதை. இது வழியாக நடந்திருக்கு. இவனுக்கு இப்ப ஆல்மோஸ்ட் வந்து கஜானாவை கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டு தொடச்சிட்டு இன்னும் கடனை வாங்க முடியாது. ஆமா, கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. நாளைக்கு எடப்பாடியார் வந்து என்ன கஷ்டப்படுறாரோ, என்ன பண்ண போறாரோ, என்ன ஆக போகுது அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா,
20 விஐபிக்கள் திமுகவிலிருந்து அதிமுகவிலிருந்து விலக்கி தாவேகாவில் இணைந்தனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ் நியூஸ். சரி, யாரு என்னப்பா என்ன 20 விஐபி போயிருக்காங்க, ஒன்றிய செயலாளர் பெரிய விஷயம் ஆச்சுன்னு சொல்லி போய் பார்த்தோம்னா காமராஜருடைய பேத்தி அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க. காமராஜருக்கு கல்யாணமே ஆகலையா, அவருக்கு எப்படியா பேத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல என்ன நடக்குது, அந்த 20 விஐபிகளோட பேரு யாருக்காவது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா ஏன் பத்திரிகைகள் இந்த அளவுக்கு வர்றாங்க? அடுத்த முதலமைச்சர் பசங்க நிறைய வீடியோ பாக்குறானு சார், அவனுக்கு உட்காந்து எல்லாம் வேலை இல்லாம வீட்டுல உட்காந்துருக்கானுங்க. அப்படி இல்லைன்னா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கானுங்களா, ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கானுங்களா, பத்தாவதுக்கு இப்ப லேப்டாப் வேற கொடுத்துட்டாங்களா, ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா சிம்பிள், அவனை உட்காந்து இந்த வியூஸை பார்த்து இந்த சேனல்ஸ் யாரெல்லாம் இப்படி ஃபிளாஷ் நியூஸ் போட்டு ஒன்றும் இல்லை. பெரியசாமின்னு ஒரு எக்ஸ் எம்எல்ஏவா புதுச்சேரியில எக்ஸ் எம்எல்ஏ வச்சிருந்தார். யாரு எங்க இப்போ புதுச்சேரி, அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கிறாருன்னா 700 ஓட்டு வாங்கியிருக்காரு எக்ஸ் எம்எல்ஏ. சரி, அவர் தான் போய் சேர்ந்துருக்காருன்னா அவர் மகன் போய் சேர்ந்துருக்காரு. இப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா. 700 ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆயிட்டாரா? அங்க அப்படிதானே சார், புதுச்சேரியில அப்படித்தானே. புதுச்சேரியில புஷி ஆனந்த் என்ன புஷி தொகுதியில் 2006 ஜெயிச்சாரு. 2006 புஷி தொகுதியினுடைய எம்எல்ஏ யாருன்னா இவர் புஷி ஆனந்த் அவர்கள். ஆனந்த் எவ்வளவு ஓட்டு வாங்கினார்? 2000 ஓட்டு வாங்கினார். 2230 ஓட்டு வாங்கினார். 2230 அவ்வளவுதான். ஒரு 3 ரோடு, அவ்வளவுதான் 3 ரோடு, அவ்வளவுதான். அந்த 3 ரோடுல கிட்டத்தட்ட அடப்படுக்கினா கூட எடுப்பாப்லையா. அதெல்லாம் பிரெஞ்சு காலனியா. புஷி ஆனந்த் இறங்கி வேலை பார்ப்பாப்லையா. காலையில 4-5 மணிக்கு போயிடுவாராம். அவங்க பல் தேய்ச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு கம்ப்ளீட்டா ஒயிட் வீட்டில் போய் அப்படிதான் 2006 ஜெயிச்சார். இப்போ இந்த தொகுதியை டிஸ்மேண்டில் பண்ணி அந்த தொகுதி எம்பலம்னு ஒரு தொகுதி கூட மோச் பண்ணிட்டாங்க. இப்படிதான் அங்க ஒரு தொகுதிகள்லாம் இப்படிதான் இருக்கும். ஒரு 2000 ஓட்டு, 4000 ஓட்டு, 3000 ஓட்டு, அதிகப்படி அவங்க ஜெயிக்கிறது 5000 ஓட்டுல தான். அவ்வளவுதான். இப்படி இது ஜெயிச்சவரு இந்த கட்சியில. புதுச்சேரியே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ஆர் காங்கிரஸ் இருக்கு. அங்க என்ஆர் காங்கிரஸ் மேல இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் இருந்து வெளியில அனுப்புன ஒரு சிலவங்கலாம் இவர் கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க, ரைட்டுங்களா? அது இல்லாம இங்க அதிமுக இருந்து வெளியில அனுப்புனவங்க பூரா அங்க போயிட்டு இருக்காங்க. அதிமுக இருந்து ஏறக்குறைய ஜேசிடி பிரபாகர் அவர் இப்படிதான் 80ல சுப்பு ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அன்பழகனை ஜெயிச்சாரு. இங்க அன்பழகனை ஜெயிச்சாரு. இந்த 2 வெற்றி பாலத்துக்கு பேர் வச்ச இல்ல இந்த அன்பழகன் பொதுச்செயலாளர், பழைய பொதுச்செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் ஜெயிச்சாரு. இப்படி 2 பேரையும் 2 தடவை ஜெயிச்சவர். அவரு என்ன கதை அப்படின்னா சின்னம்மாவினுடைய அனுதாபி. அதுக்கப்புறம் அமமுக போனாரு. அப்புறம் அமமுக வெளியில இருந்து ஓபிஎஸ் அனுதாபியா இருந்தாரு. இன்னைக்கு போய் எதிர சேர்ந்துட்டாரு அப்படின்னா தாவேகால சேர்ந்தாரு. அதிமுகவில இருந்து ஒரு முக்கியமான முன்னாள் எம்எல்ஏ இதுல போய் அதிமுக இருந்து அவர் வெளியில போய் எவ்வளவு நாள் ஓபிஎஸ் கூட சேர்ந்து 2022 அவர் வெளியில அனுப்புனாங்க சார். எடப்பாடி அவர்கள் வந்து ஓபிஎஸ் எப்படி நீக்கினாங்களோ ஓபிஎஸ் கூட சேர்ந்து மொத்தம் 60 பேர் நீக்கினார். 60 பேர் நீக்கிறதுல ஒரு ஆள் வந்து ஜேசிடி பிரபாகர். ஒரு கட்சி விட்டு நீக்கி 3 வருஷம் ஆகுது. அதிமுகவை சார்ந்த ஒரு முக்கிய பிரபு எப்படி கே.எஸ். செங்கோட்டையன் எப்படி அதிமுக இருந்து வெளில அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் போய் சேர்ந்தாரோ, இந்த மாதிரி வெளியில அனுப்புனது இன்னைக்கு ஃபியூச்சர்ல ஆகுது. இன்னைக்கு யாருமே அரவணைக்க ரெடியா இல்லாத, அதாவது ஆளும் கட்சிகள் மத்தியிலோ மாநிலத்திலோ இல்ல ஆண்ட கட்சிகள் மத்தியிலோ மாநிலத்திலோ இவங்க அரவணைக்க இவருக்கு தகுதியே இல்லைன்னு ஒரு 4 பேர் வச்சிருப்பாங்கல்ல, எல்லா நேரத்திலயும் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாரும் தாவேகால போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இவனாவது ஏதாவது நமக்கு பண்ணுவானான்னு பார்ப்போம். ஒண்ணும் இல்ல, அந்த தொகுதியில ஒரு வேட்பாளர்னு கொடுத்துட்டான் அப்படின்னா போதும்ல, நம்மளும் சுத்திட்டு வரலாம்ல, இவ்வளவுதான். இவங்க போன உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா அதுதான் சார் கேவலமா இருக்கு. இதெல்லாம் கூட பிரச்சனை, நீ போய் சேரு என்னவோ பண்ணு வை. நாஞ்சில் சம்பளத்துல பல கட்சி மாறினார் அவர்லாம். அப்ப அதெல்லாம் போய் அங்க போன உடனே அவர் போன உடனே என்ன பண்ணிடுறாங்க, எம்ஜிஆர்ன்றாங்க. டேய் நீ என்ன வேணாலும் பண்ணுறா, கருமத்தை அதை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்றதுதான் சார் வருது. நீங்க ஏதோ சொல்லுவாங்க சார். இல்ல இப்ப நாஞ்சில் சம்பத் அங்க போய் பேசுறாரு இல்லையா, அந்த பேசுறவங்கன்றது தாவேக்கால குறைவா இருக்காங்கல்ல. ஏன்னா தற்கொலைன்னு ஆளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாட்டிக்கா பேசுற ஒரு எதுகை முனையோட பேசும்போது அது ஒரு பலம் கூடும் இல்லையா சார். இவரு போயிட்டாரு சார். இவரு பேச்செல்லாம் கேட்கற அளவுக்குலாம் அங்க இவனுக்கு பொறுமையே கிடையாது. இவரு எதுகை முனையோட நயமா பொறுமையா அவர் அந்த நார்வல் ஸ்லாங்க போட்டு பேசி முடிக்கிறதுக்குள்ள அவன் மாத்திட்டு போயிடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம்மோட தளபதியை அடிக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் அதெல்லாம் இவருக்கு வராது. இவரு நான் பேசும் பொழுது அப்படின்னு அதெல்லாம் கேட்கவே அவனுக்கு தயார் கிடையாது. சும்மா இவரெல்லாம் ஒரு முக்கியமான எக்ஸ்னா ரொம்ப பழைய 90களில் களமான ஒரு மனுஷன், அவ்வளவுதான். அப்போ வைகோவுக்கு பேசிக்கிட்டு இருந்தவர், விடிய பேசுவாரு, அவ்வளவுதானே ஒழிய இன்னைக்கு அங்க போய் சேர்றதுக்கு ஆளே இல்லைங்கும் பொழுது சேர்ற 4 பின்ன இப்ப இவர் ஏற்கனவே படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. 4 பின்ன விஜய் படத்துல தோத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து நடிப்பாரு, அவ்வளவுதானே ஒழிய இவருக்கும் யாரு சார் கே.எஸ். செங்கோட்டையன் இந்த தடவை வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் சார் நிறைய இருக்கு. அதிமுக அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. எப்படி ஒரு வண்டுட்டி ராமச்சந்திரனுக்கு ஒரு நிலைமை வந்ததோ, தேமுதிக போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் தோற்று போனாரோ அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் கே.எஸ். செங்கோட்டையனுக்கு. ஜேசிடி பிரபாகர்லாம் லிஸ்ட்லேயே இல்லை சார். அவர்லாம் பல பேர்ட்டு தோத்துட்டு வந்தவர் சார். அவர் மொத்தம் 7 எலெக்ஷன்ல 2 எலெக்ஷன் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆமா, அதுவும் கே அன்பழகனை பொதுச் செயலாளர் ஜெயிக்கிற அளவுக்கு நீ இருக்கிற அப்படின்றதுனால உடனே என்னன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து இவர் ஜானில இருந்தார் சார். ஜானி 1989 ஜானில இருந்தார்.
இரட்டைப்புறால. அதனால ஜெயலலிதா அவர்கள் இவரை கட்சியிலே சேர்க்கல. அதுக்கப்புறம் ஜனதா கட்சிக்கு போனாரு, அங்க போனாரு, இங்க போனாரு, எல்லாத்தையும் போயிட்டு மறுபடியும் 2008 கட்சியில நினைச்சுக்கிட்டாங்க. 2008 கட்சியில நினைச்சுக்கிட்டு 2011 பேராசிரியர் எதிர்த்து ஜெயிச்சிட்டாரு. பேராசிரியர் எதிர்த்து 2011 மிகப்பெரிய வெற்றிக்காக அதிமுக காத்திருந்த ஒரு காலம். அதுல பேராசிரியர் ஜெயிச்சிட்டாரு. பேராசிரியர் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லயே சொச்ச ஓட்டுல ஜெயிச்சாரு. ஏன்னா அவரே அவருடைய தொகுதிக்கு போறது கிடையாது, தொகுதி மக்களை சந்திக்கிறது கிடையாது, தொகுதி மக்கள் இவரை போய் சந்திக்க முடியாது, அப்படியான ஒரு நிலைமை. வயசாயிருச்சு, போதும் எல்லாத்தையும் பார்த்து ஆண்டு அனுப்பிச்சாச்சு, என்ன பண்ற மாதிரி ஒரு மோடுக்கு போயிட்டாரு. அதனால அப்பவே சொச்ச, அதனாலதான் அந்த அவருக்கு தோல்வி. அதனால அதுல 2012 பேராசிரியர் ஜெயிச்சிட்டாரு. 2016 ஸ்டாலின் எடுத்து விட்டாங்க, தோத்துட்டாரு. ஸ்டாலின் எடுத்து விட்டாங்க, தோத்துட்டாரு. அதனால எல்லாம் தோத்ததும் கழிச்சு விட்டதும் கழிஞ்ச பீஸுமா போய் தாவேக்கால சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இவங்க டக்குன்னு அந்த பிஜிபி போட்டு விட்டு தளபதி மாஸ் பக்கா மாஸ் அப்படின்னு போட்டு விட்டு எல்லாரும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டமா இவரும் நடுவில் போய் உட்காந்துக்கிறாரு, கூட்டமா சேர்ந்துக்கிட்டு. அது சார் எல்லாம் ஒரு சின்ன ஒரு வேலிடேஷனாலும் கட்சிக்கு ஒரு இதுதான். போறவனுக்கு அட்லீஸ்ட் இந்த எம்ஜிஆர் அவர் ஒண்ணுதான் சொல்லாதீங்க. அதுதான் நம்ம கேட்கறது. எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் போய் சேரும்போது நான் தான் அவருக்கு வேலை கொடுத்தேன், இவருக்கு நாங்க இந்த இதை கொடுக்குறான்னு கண்டதை கொடுக்குறானு இல்லைன்னா அப்படின்னா எம்ஜிஆர் போய் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது, அதே மாதிரி நீங்க நான் தளபதியை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது, என் தலைவரை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது அப்படின்னா ஜெயஸ்ரீ பிரபாகர் இப்படியே ஓப்பனா சொல்றாரு. காலில் இவ்வளவு கூட நாங்க தயாரா இருந்தா நீ கட்சியில சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சேர்க்கல, துண்டை போட்டுருக்காரு, தாவேக்கா துண்டை போட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்து ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறாரு. பேட்டிக்க எதுக்கு சார் மறுபடியும் அதிமுக உங்களை சேர்த்துக்கல, நாங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறோம், எங்களை சேர்த்துக்கோங்கன்னு கூட நாங்க கேட்டு பார்த்துட்டோம், அப்ப கூட எங்களை சேர்க்கல அப்படின்னு யாரு ஜெயஸ்ரீ பிரபாகர் தாவேக்கால போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு. இதுதான் அவருடைய நிலைப்பாடு. அவர் போய் சேர்ந்து கெஞ்சி கூத்தாடி அப்பவும் அதிமுக சேர்க்கல. அதனால இவங்க வேற வழி இல்லாம தாவேக்கால போய் சேர்றாங்க. அவ்வளவுதான். இப்படியான ஆட்கள் போய் சேர்ந்துருக்காங்களோ இதெல்லாம் சும்மா வீடியோக்காக போட்டு விட்டு அவனாலே மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். மற்றபடி விஜய் அவர்கள் இந்த தடவை கேவலமா தோத்து போறாரு. அதுல எந்த மாட்டுக்கிறது, விஜய் நிக்கிற தொகையில தோத்து போவாரு. என்ன நாம் தமிழரை ஆட்டம் காண வச்சிருவாங்க. நாம் தமிழருக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதை தவிர விஜய் அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த வகையிலும் இம்பாக்ட் கொடுக்க முடியாது. மிக நன்றி சார், பல்வேறு கருத்துக்கள் தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.